இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வரும்படி ஆண்டவர் நமக்கு பாராட்டி நல்ல கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாஞ்சைகள், உங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் உங்கள் பேரில் சந்தோஷமாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய கண்ணீர்கள், கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கிருபையினாலே உங்களை பலப்படுத்துவார் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானவர் தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த நாளில் வேதத்திலிருந்து சில வசனங்களை தியானித்து ஜெபிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. இதிலே வாசிக்கிறோம், நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் சிலுவைக்கு முன்பாய் ஆண்டவர் சொன்ன சில வார்த்தைகளில் ஒரு 7 வார்த்தையை உங்கள் முன்பாய் வைக்க விரும்புகிறேன். சிலுவையில் சொல்லப்பட்ட 7 வார்த்தை உண்டு, அதை பேசவில்லை. சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு பேசின சில வார்த்தைகளில் முக்கியமான ஒரு 7 வார்த்தைகளை தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவது, இந்த மத்தேயு 26ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய இறுதி வாழ்க்கையை இந்த அதிகாரம் அழகாய் படம் பிடித்து காட்ட. இந்த 26ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். ஆண்டவர் சொல்றார், பஸ்கா பண்டிகை வருவதற்கு என்று சொல்லிதான் அந்த வசனம், அந்த அதிகாரமே ஆரம்பமாகிறது. எல்லாரும் பண்டிகை நினைக்கிறார்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த யூத ஜனங்களுக்கு அந்த பஸ்கா பண்டிகை மிக முக்கியமானது. ஆகவே எல்லாரும் பஸ்கா பண்டிகை நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ மரணத்தை நினைவு கூறுகிறார். அப்படி நினைவு கூர்ந்த பிற்பாடு அவரை பிடிப்பதற்கு தந்திரமான ஆலோசனை நடக்கிறது. இயேசுவின் பாதங்களுக்கு பரிமள தைலம் பூசப்படுகிறது. கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கப்படுகிறது. மத்தேயு 26:30 ஸ்தோத்திர பாட்டு பாடப்படுகிறது. மத்தேயு 26:33 அவர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி ஜெபத்தை கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஆரம்பிக்கிறார். அங்கதான் இதை வாசித்தோம், இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள். முதல் வார்த்தையா நான் இங்க சொல்லுகிறது, இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவன் அந்த ராத்திரி வேளையில கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் ஜெபிக்க போகிறார். கெத்செமனே என்றால் எண்ணெய் செக்கு என்ற அர்த்தம், பிழியப்படுகிற இடம் என்று சொல்லி அர்த்தம். அந்த ஒலிவ மரங்கள் நிறைந்த அந்த பிழியப்படுகிற இடத்திற்கு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக தன்னை ஆயத்தப்படும்படி தேவனாகிய கர்த்தர் அந்த தோட்டத்தில் வந்து ஜெபிப்பதற்காய் போகிறார். போகும்போது நம்பி 3 பேரை கூட்டிட்டு போறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூட்டிட்டு போறார். சொல்லிட்டு போறார் ஒரு வார்த்தை, இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்றார். என் கூட கொஞ்சம் இருங்கப்பா, என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்குது, சாதாரண துக்கம் அல்ல. இதுவரைக்கும் ஆண்டவர் எங்கேயும் சில கண்ணீர் வடித்த 2 இடங்களை வாசிக்கிறோம். ஆனால் துக்கப்பட்டார் என்று, இப்படி வியாகுலப்பட்டார் என்று எந்த இடத்தையும் வாசிக்க முடியவில்லை. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கமா இருக்கும்போது, ஐயோ என் கூட நீங்க இருக்கிறீங்களா, என்னோடு நீங்க இருப்பீங்களா, என் கூட கொஞ்சம் விழித்திருக்கிறீங்களான்னு சொல்லி அன்பா கேட்கிறாரு. இங்கே தங்கி என்னோட கூட அப்படி சொல்லிட்டு போறாரு. என் கூட கொஞ்சம் இருக்கிறீங்களா பேதுரு, என் கூட கொஞ்சம் இருக்கிறீங்களா யாக்கோபு, என் கூட கொஞ்சம் இருக்கிறீங்களா யோவான் சொல்லி நம்பி இந்த 3 பேரை பார்த்துட்டு அவர் சொல்லிட்டு போறாரு. ஆனா அந்த 3 பேரும் அவரோடு ஜெபத்துல உட்கார்ந்ததாக தெரியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாரோடு வாழ்கிறோம், யாரோடு நடக்கிறோம்? இயேசுவோடு வாழ்றோமா, இயேசுவோடு நடக்கிறோமா, இயேசுவோட அன்பை புரிந்து நடக்கிறோமா, இல்லை என்றால் அவருடைய ஏக்கத்தை புரிந்து அவருக்காக நீங்கள் நான் செயல்படுறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, என் கூடவே இரும் ஓ இயேசுவின் பாடுறோம். ஆனா நம்ம அவர் கூட இருக்கிறோமா? இல்ல. சிலர் அவரை விட்டு பிரிஞ்சுதானே போறோம். உபத்திரவங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, ஏன் சில நேரம் உலக மேன்மைகள் வரும்போது எங்கேயோ அவரோடு இல்லாம பிரிஞ்சு போயிடுமே. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கெத்செமனே தோட்டத்தில் போய் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என்னோட கூட. அந்த வார்த்தை திரும்ப திரும்ப தியானிச்சேன், என் கூட இருங்க, என் கூட இருங்க, என் கூட இருங்க. ஒரு தெய்வத்தோட ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கமாகி அது உடைந்து ஊற்றப்படுகிற வேலை வந்தாயிற்று. அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டாச்சு. இந்த உடைக்கப்படுற நேரத்தில் கெஞ்சி கேட்கிறாரு, என் கூட கொஞ்சம் இருக்கிறீங்களா, என் கூட கொஞ்சம் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இயேசுவோடு இருக்க ஆயத்தம்? எத்தனை பேர் இயேசுவோடு நடக்க ஆயத்தம்? மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்து சொன்ன பவுலுடைய அப்போஸ்தலனாகிய வார்த்தைகளின்படி இயேசுவோடு நடப்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, அவரோடு நடக்கிறீர்களா? அவருக்காய் வாழ்கிறீர்களா? அவருக்காய் கனி கொடுக்கிறீர்களா? அவருடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமா? என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு போனாரே. சிலுவைக்கு முன்பா சொல்லப்பட்ட வார்த்தை இது புறக்கணிக்கப்பட வேண்டிய வார்த்தை அல்ல, உங்கள் உள்ளத்துல எப்பொழுதும் தொனித்து கொண்டிருக்கிற வேண்டிய வார்த்தை. என் கூட இருங்கன்னு சொன்னாரு அப்பா, என் கூட இருங்கன்னு சொன்னாரே. உங்களுக்காக ரத்தத்தையே உதிரமாய் ஊற்றி கொடுத்த, ஜீவனை ஊற்றி கொடுத்த அன்புள்ள தேவன் நம்மை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, என்னோடு கூட இருங்க, என்னோடு கூட இருங்க. சபையே, இந்த காலையில் உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தரோடு இருக்கிற
இருக்கிறீங்களா? கர்த்தரோடு நடக்கிறீங்களா? கர்த்தரை உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கிறீங்களா? எத்தனை பேர் இயேசுவோடு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாய் உரைக்கப்படுகிற இதே காலை வேளையில இயேசுவோடு நடக்கிற சீசருடைய கூட்டத்தை, சீசிகளுடைய கூட்டத்தை கர்த்தர் சபையில எதிர்பார்க்கிறா. இயேசுவோடு நடப்பே ஆண்டவரே, இயேசுவோடு வாழ்வே ஆண்டவரே, இயேசு இல்லாம எனக்கு வாழ தெரியாது என்று சொல்லுகிற அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு கல்வாரி அன்பு உன் இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. இணைந்து கொள் இயேசுவோடு. சிலுவையின் பக்கமாய் திரும்பி வா. ஆண்டவருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது. என்னோடு கூட இருங்கள் என்று, இருக்க வேண்டும் என்று ஒரு தெய்வம் உள்ளம் உடைந்து ஏங்கி சொல்றாரு. என் கூட இருங்க, என் கூட இருங்க. மறுபடியும் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். எத்தனை பேருக்கு ஆசை நான் இயேசுவோடு இருப்பேன், நான் இயேசுவோடு நடப்பேன், இயேசுக்காக வாழ்வேன், என்னையே விட்டு தருவேன், இனி சுயம் இல்லை, இனி மேன்மை இல்லை, இனி பெருமை இல்லை, வாழ்ந்த அவருக்காக, வாழ்ந்த அவருக்காக, என் பேச்சு அவருக்காக, என் மூச்சு அவருக்காக, என் சொல்லெல்லாம் அவருக்காக, என் செயலெல்லாம் அவருக்காக, அவருக்காகவே வாழ்வேன். ஆண்டவருடைய கல்வாரி அன்பு அப்படி ஊற்றப்படட்டும். இவங்க கேட்குறாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டு தான் போறாரு, என் கூட இருப்பீங்களான்னு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சில ஆபத்தில் போகும்போது பாருங்க, சில பிரச்சனையில போகும்போது பாருங்க, நம்ம கூட இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்பது இயல்பு தானே. நம்ம கூட யாராவது இருப்பாங்களா, நம்ம கூட யாராவது இருப்பாங்களா? இங்க அப்பாவும் அதே சூழ்நிலை தான் இருக்கிறாரு. என் கூட இருக்கிறீங்களா, என் கூட இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம சில நேரம் ஆண்டவரை விட்டுட்டு தானே போடுறோம். அவர் நம்மோடு இருக்க ஆசையா இருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு, நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாரு, நம்மோட வாழணும்னு நினைக்கிறாரு, நம்மோடு வாசம் பண்ண விரும்புறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா அவரை புறந்தள்ளி 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 அப்படின்னு சொல்லி நம்ம அவரை விட்டு ஓடுறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில ஒரு தேவனா இயேசுவை பிடிச்சுக்கிறோம், தேவைக்காக தேவனை தேடி வர்றோம். ஆனா தேவை முடிஞ்ச பிறகு ஆண்டவரை அதிகமா தேடுறதே இல்லை. இப்போ இவர் சொல்றாரு, என்னோடு கூட தங்கி என்னோட கூட நீங்க விழித்திருங்கள் சொல்றாரு. இரண்டாவது வார்த்தையை வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39வது வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். இதுல இரண்டாவது வார்த்தை வாசிக்கிறோம். இரண்டாவது வார்த்தை சொல்கிறது, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது என்று சொன்னாராம். என் சித்தம் இல்ல ஆண்டவரே, உங்க இது இரண்டாவது வார்த்தையை நான் சொல்றேன். முதல் வார்த்தை என்னோடு கூட தங்கி விழித்திருங்கள் சொன்னாரு. இரண்டாவது வார்த்தை என் சித்தம் அல்ல, உன் சித்தத்தின்படி ஆகட்டும். ஆண்டவருடைய பிரேயர் ஸ்டைல இங்க வாசிக்கிறோம். நம்ம இஷ்டம் போல ஜெபிக்கிறோம், இஷ்டம் போல வருவோம், இஷ்டம் போல ஜெபிப்போம். ஆனா ஆண்டவராகிய தேவன் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு, கொண்டு போகப்படுவதற்கு முன்பதாக தன்னை ரொம்ப ஆயத்தப்படுத்துறாரு. மரணத்துக்குள்ளதான் போறாரு. ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவருடைய ஆயத்தத்தை ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ இவர் சொல்றாரு, என்னோடு கூட தங்கி விழித்திருங்கள் சொன்ன அதே ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் சொல்லி பிதாவுடைய சமூகத்துல ஊற்றுறார் தன்னுடைய இருதயத்தை. 3 முறை ஜெபிக்கிறாரு. 3 பேரை கூட்டிட்டு போய் ஜெபிக்கிறாரு. 3 முறை இதே ஜெபந்தான். வேதத்தில் நிறைய இடத்துல நீங்க மார்க்கில் வாசிக்கலாம், லூக்கால வாசிக்கலாம், எல்லா இடத்திலும் இப்படிதான் ஜெபிக்கிறாரு. 3 முறை ஜெபத்திலும் இந்த வார்த்தை மறவாமல் பதிவு பண்ணப்படுகிறது. என்ன சொல்றாரு? என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி ஆகட்டும். நம்ம இப்படிதான் ஜெபிக்கிறது இல்ல. இதை செஞ்சிருங்க ஆண்டவரே, அதை செஞ்சிருங்க ஆண்டவரே, அப்படி செஞ்சிருங்க ஆண்டவரே, இப்படி செய்யுங்கப்பா, என் விருப்பம் போல நடத்துங்கப்பா. தப்பல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விருப்பங்களை அப்பாட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுவோம்? நம்ம வாழ்க்கையில நம்முடைய விருப்பங்களை அப்பாட்ட சொல்றது தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா ஆகில உங்க சித்தத்தின்படி ஆகட்டும் ஆண்டவரே, இது எனக்கு ஆசையா இருக்குது ஆண்டவரே, ஆகில உங்க சித்தம் ஆகட்டும் ஆண்டவரே, இந்த பிள்ளையோட வாழ்க்கையில இதை செஞ்சிருங்கப்பா, ஆகில என் சித்தம் இல்லப்பா உங்க சித்தம். எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அப்படி கேட்கிறோம்? நம்மள ஆண்டவருக்கு ஒரு ரூட், ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்து இப்படி நடங்கன்னு சொல்றோம் நிறைய நேரத்துல. இவர் ஜெபிக்கிறார், என் சித்தம் அல்ல. ஏன் தெரியுமா? மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு, சாதாரண துக்கம் அல்ல, மரணத்துக்கு ஏதுவான துக்கம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கிட்டுமா ஆண்டவரே அப்படின்னா, இந்த சிலுவை பாடி என்னை விட்டு நீங்கிட்டுமா ஆண்டவரே, நீங்க கூடுமானால் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்றார், ஆகிலும் என் சித்தம் இல்ல, உங்க சித்தத்தின்படி ஆகட்டும். அவருக்கு விருப்பம் என்ன? இந்த சிலுவை பாடு நீங்கிட்டா நல்லா இருக்குமே. ஆனா இப்போ அவர் சொல்றாரு, அவருடைய ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கும் போது சொல்றாரு, உம்முடைய சித்தம் மட்டும் ஆகட்டும் ஆண்டவரே. மார்க் 14:36 சொல்றாரு, அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு இதே வார்த்தையை சொல்றாரு. அப்பா பிதாவே அப்படி கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா உங்க சித்தத்தின்படி ஆகட்டுமா. திரும்ப 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 அதே வார்த்தை பாருங்க, உங்க சித்தம் மட்டும் நடக்கட்டும் ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி ஆகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய உண்மையான ஜெபம். நம்ம நிறைய நேரத்தில் பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னித்தது போல உங்க ராஜ்யம் வருவதாக, இதெல்லாம் மனப்படமா சொல்ல தெரியும். ஆனா சித்தத்தின்படி ஜெபிக்கிறோமா? லூக்கால வாசிக்கிறோம், லூக்கா 22, 43, 44 வாசிக்கிறோம், அவர் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபிச்சாராம்.
அதனால ரத்தம் வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளா வந்து தரையில விழுந்துச்சா, முகங்குப்புற விழுந்து ஜெபிச்சாராம். நம்ம இப்படி ஜெபிக்கிறோமா? நமக்கு தான் ஜெபமே பிடிக்காத சில நேரத்துல. எப்படி ஜெபிச்சிருக்காரு பாருங்க அப்பா. ஒரு குற்றம் கூட செய்யாத இயேசு, ஒரு பாவம் அவற்றை இல்ல, ஒரு அநீதி அவற்றை இல்ல. அவரு உலகத்தின் வாழ்க்கையை முடிக்கும் போது ஜெபிச்சு முடிச்சாராம். ஓ, என்ன மகிமை! ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலை நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போனார் தேவனுடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, அவர் 3 தடவை விழுந்து விழுந்து ஜெபிக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில என்னங்க தப்பு இருந்துச்சு? அப்பா எப்படி வாழ்க்கையை முடிச்சாரு? நம்ம ஆராதிக்கிற அப்பா எப்படி வாழ்க்கையை முடிச்சாருப்பா? ஜெபத்தோட முடிச்சாரு, ஜெபத்தோட முடிச்சாரு. சித்தத்தின்படி வாழ்றீங்களா? சித்தத்தின்படி நடக்கிறீங்களா? தேவ சித்தம் செய்யறதுக்காக தான் உலகத்துல நம்மளை அழைச்சிருக்கிறாருன்னு தெரியுமா? எந்தன் வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்தன் வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. கையை உயர்த்திக்கலாம், வலது கரத்தை உயர்த்தி. அப்பா உங்க சித்தத்தின்படி ஆகட்டும்னு 3 முறை சத்தமா சொல்லலாம். உள்ளத்தின் ஆழத்து, நான் சொல்றதுக்காக சொன்னா சொல்லக்கூடாது. உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா உங்க சித்தத்தின்படி ஆகட்டும், அப்பா உங்க சித்தத்தின்படி ஆகட்டும், அப்பா உங்க சித்தத்தின்படி ஆகட்டும், அப்பா உங்க சித்தத்தின்படி ஆகட்டும். ஆண்டவரே, உங்க சித்தம் இல்லாத எல்லாத்தையும் எங்க வாழ்க்கையில இருந்து விலக்கிருங்கப்பா. உங்க சித்தம் ஒன்று எங்க வாழ்க்கையில நடந்தா போதும் ஆண்டவரே. உங்க சித்தத்தை அறிகிற தேவ ஜனங்களா எங்களை மாற்றிருங்க. இதுவரைக்கும் தவறி இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் மனம்போன போக்குல போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு மனம் திரும்பி கல்வாரி அண்டைக்கு திரும்பி வந்து கேட்கிறோம், உங்க சித்தம் ஒன்று எங்க வாழ்க்கையில நடக்கட்டும்பா, நடக்கட்டும்பா, நடக்கட்டும்பா. கர்த்தர் அப்படியே மனம் இறங்குவாராக. நமக்கு மனம் இறங்கி கர்த்தர் நம்முடைய அவருடைய சித்தத்தை செய்கிற நல்ல தேவ ஜனங்களா கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அவர் சொல்லி ஜெபிக்கிறாரு, அப்பா பிதாவே உங்க சித்தத்தின்படி ஆகட்டும். நம்ம என்னைக்கு அப்பான்னு கூப்பிட்டோம்? என்னைக்கு இங்க கடைசியா நம்ம ஜெபிச்சோம்? நல்லா அழுது இருதயத்தை உடைச்சு ஊத்தி கதறி கண்ணீரோடு பாரத்தோடு என்னைக்கு நம்ம கடைசியை ஜெபிச்சோன்னு யோசித்து பாருங்க. அது சிலர் 10 வருஷத்துக்கு முந்தையா இருக்கலாம், சிலருக்கு ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தே அந்த ஜெபம் வாழ்க்கையில வராம இருந்திருக்கலாம். அவர் எப்படி ஜெபிச்சாராம்? வியாகுலத்தோடு அதிக ஊக்கத்தோடு. நம்முடைய ஜெபங்கள் கண்ணீர் அஞ்சலி மாதிரில இருக்கிற நிறைய நேரத்துல. அன்னாள் மௌனமாய் ஜெபித்த உதடுகள் மாத்திரம் அசைஞ்சது மாதிரி நிறைய பேருக்கு உதடு தான் அப்படியே அசைஞ்சிட்டே இருக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ள உடைஞ்சு ஜெபிக்கிற ஜெபம் இல்ல தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில. எப்படி ஜெபிச்சார் அவரு? ஊக்கத்தோடு வியாகுலத்தோடு. ஒரு மனிதன் குறிப்பிட்ட அளவுக்கு மேல துக்கப்படும் போது அந்த நரம்புகள் உடைத்து ரத்தம் வெளியே வருமா. அதனால்தான் அவருடைய நரம்புகள் உடைத்து ரத்தமா வெளியே வர்ற வரைக்கும் கதறி ஜெபிச்சாராம். ஓ, ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல, அப்பா அப்பா உங்க சித்தம் செய்யணுப்பா. அப்பா ஒரு போதகருக்கு 4 ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. 4 ஆண்டுகள் கழிச்சு பிறந்ததுனால 6 மாசமா அந்த பையன் வளர்ந்துட்டு இருக்கும் போதே அவர் நினைப்பாராம், இந்த பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிடணும்ட்டு 6 மாசத்துல இருந்தே அப்பா அப்பா அப்பான்னு சொல்லியே கொடுப்பாராம். அந்த பையன் என்னவோ தெரியல, அம்மா அம்மான்னு சொல்லுவானா, அப்பான்னு சொல்லவே இல்லையா. 2 வயசு ஆயிடுச்சு. 2 வயசு ஆகுற வரைக்கும் அந்த பையன் அப்பானே சொல்லலோடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. பெரியப்பா சித்தப்பாலாம் சொல்லுவானா, ஆனா அப்பான்னு சொல்லதே இல்லையா. ஒவ்வொரு நாளும் அழுவாரா, ஆண்டவரே ஏன் தெரியல, அப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அம்மா அப்படி சொல்வானா. அவர் ஏங்கினாராம், ஆண்டவரே என் பிள்ளை அப்பான்னு கூப்பிட மாட்டேங்குதுப்பா, ஏன் தெரியல அப்பான்னு கூப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் டிவியில் சத்தமா அப்பா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டை வச்சு விட்டுட்டு அவர் அதோட சேர்ந்து ஒசிப் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கிச்சனில் போய் ஏதோ தண்ணியோ ஏதோ எடுக்கிறதுக்காக உள்ளே போயிட்டு வந்திருக்கிறாரு. இந்த பையன் கட்டில் உட்காந்து அந்த பாட்டை கேட்டுட்டு இருந்த பையன் அப்பா அப்படின்னு கத்துனானா. உன்னை இவர் வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா, ஆண்டவரே என் பிள்ளை அப்பான்னு கூப்பிட்டுருச்சேங்கும் போது ஆண்டவர் அந்த ஊழியக்கார மகனோட பேசினாராம், எத்தனை முறை இதே மாதிரி நீ அப்பான்னு கூப்பிட்ட, வாஞ்சையா நீ என்னை கூப்பிட்ட, கதறி கூப்பிட்ட, தாகத்தோடு கூப்பிட்ட, எத்தனை முறை ஆசையா நீ அப்பான்னு கூப்பிட்டேன்னு. அன்னைக்கு அவர் தன்னை மறுபடியும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாராம். ஆண்டவரே உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன். எத்தனை பேர் அப்பான்னு கூப்பிடுறோம்? ஒரு நல்ல அப்பா, நேசிக்கிற அப்பா, பாசமுள்ள அப்பா, ஆசையா நம்முடைய முகத்தை காண வாஞ்சையா இருக்கிற அப்பா, நம்முடைய குறைவுல நிவர்த்தி செய்கிற அப்பா, நன்மை செய்கிற அப்பா, ஆசீர்வதிக்கிற அப்பா, வாழ்வளிக்கிற அப்பா, சுகம் கொடுக்கிற அப்பா, மேன்மைப்படுத்துகிற அப்பா, உயர்த்துகிற அப்பா. அந்த அப்பாவை போல இந்த உலகத்துல எந்த அப்பாவையும் பார்க்க முடியுமோ? அப்பாவுக்கெல்லாம் அவர் அப்பா, அப்பாவுக்கெல்லாம் அப்பா. நல்ல அப்பாவை சேவிச்சுட்டு இருக்கிறோம். நல்ல அப்பாவை நமக்கு சேவி தந்திருக்கிறார் பிதா. ஓரா பாபா சாந்தா லகதுரா
அப்படி ஒரு நல்ல தேவன் நம்ம சேவிக்கிறோம். அவர் சொல்லி ஜெபிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? உங்க சித்தத்தின்படி ஆகட்டும். இன்னைக்கு நம்ம பிரேயர் ஸ்டைல் மாறப்போகுதுங்க. உங்க சித்தத்தின்படி செஞ்சிருங்கப்பா. எனக்கு நிறைய ஆசை இருக்குதுப்பா, எனக்கு நிறைய விருப்பம் இருக்குப்பா. ஜூன் மாசம் இதை செய்யணும், மே மாசம் இதை செய்யணும், அப்படி நிறைய நம்ம திட்டம்லாம் இருக்கு. திட்டம் தப்பே இல்லை தேவனுடைய பிள்ளைகளை. திட்டம் போட்டு வாழ்றது தப்பு ஒன்றும் இல்லை. ஆகிலும் உங்க சித்தம் ஆண்டவரே, ஆகிலும் உங்க சித்தம் அப்படி சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:40. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா? இதுல வாசிக்கிறோம் மூன்றாவது வார்த்தைய, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்றாரு. அது முக்கியமா பாருங்க, கூட்டிட்டு போனது 3 பேரு. ஆனா பேதுருவை நோக்கி சொல்றாரா, நீங்கள் 1 மணி நேரமாவது. ஏன்னா 3 முறை சொல்லி தான் பாக்குறாரு. 1 மணி நேரமா ஜோம் பண்ணுங்க, 1 மணி நேரமா ஜோம் பண்ணுங்க, என் கூட விழிச்சிருங்க அப்படின்னு. ஏன்னா அது ராத்திரி நேரம். இப்போ இவங்களுக்கு நித்திர மயக்கம். இங்க தூங்குறது பிடிக்குமா, ஜெபம் பிடிக்குமா? நிறைய பேருக்கு தூங்குறது தான் பிடிக்கும், ஜெபம் பிடிக்காது. இது ராத்திரி ஜெபம் வேற. ஆனா ரொம்ப நேரம் ஜெபிக்க சொல்ல, விடிய விடிய ஜெபிக்க சொல்ல ஏசப்பா 1 மணி நேரம் ஜெபிங்க அப்படிங்கிறாரு. அப்பா சிலுவைக்கு போகும் முன்பதாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு, 1 மணி நேரம் என் கூட விழிச்சிருக்க கூட. பகல்ல 1 மணி நேரம் செலவழிக்கிறது ரொம்ப ஈஸி. அவர் சொல்ற ராத்திரியில 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழிச்சிருக்க கூடாதான்னு ஒரு அப்பா சொல்லிட்டார்ல. அப்ப எப்படி நீங்க இரவு ஜெபத்தை மிஸ் பண்ணலாம் நான் கேட்கிறேன். எங்க கல்வாரி சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் ஊற்றி கொடுத்த ஒரு தேவனை ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு வைராக்கியமா ஆராதிக்கிறோம். அதான் சொல்றாரு, சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்க விழித்திருந்து ஜெபிங்க. நீங்க ஜெபிச்சாதான் சோதனை மேற்கொள்ள முடியும். நீங்க ஜெபிச்சாதான் போராட்டங்களை மேற்கொள்ள முடியும். ஜெபமே உங்க வாழ்க்கையில இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனை கூட நீங்க தாண்ட முடியாம இருப்பீங்களே தேவனுடைய பிள்ளைகளே. ப்ளீஸ் சிக்கிக்கிடாதீங்க. காலம் கடைசி. ஊழியக்காரனாங்க நாங்க கத்துறதுனால கூட சிலர் ஆண்டவர் உங்களை விடுவிக்க முடியாது. உங்க ஜெபம் உங்களை விடுவிக்கும். உங்க ஜெபம் உங்களை வாழ வைக்கும். உங்க ஜெபம் உங்களை மேன்மைப்படுத்தும். உங்க ஜெபம் உங்களை வாழ்க்கையில இதுவரை கண்டிராத மேன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தரும். ஜெபிச்சு பாருங்க, ஜெபிச்சு பாருங்க. தேவ சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றி பாருங்க. வாழ்வு உண்டு, மேன்மை உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு இயேசுவின் நாமத்தினால. ஜெபிக்காத தேவ பிள்ளைய மனம் திரும்ப இயேசுவின் நாமத்தினால. ஜெபிக்காம யாராவது இருக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? மறுபடியும் தேவனிடம் திரும்பி வந்துருங்க. இன்னைக்கு ஜெபிக்காம இருந்தீங்கன்னா கதற வேண்டிய ஒரு நாள் வரக்கூடாது நம்ம வாழ்க்கையில. அதான் சொல்றாரு, சோதனைக்காரன் வர்றான், சோதனைக்கு உட்படாதபடி நீங்க விழித்திருந்து ஜெபிங்கன்னு. 4வது வார்த்தையை தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:45-46 வாசிக்கலாம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான். எழுந்திருங்கள், போவோம் என்றார். இதுல வாசிக்கிறோம் 4வது வார்த்தையை வாசிக்கிறோம், இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இந்த வார்த்தையை கொஞ்சம் நிதானமா வாசித்து பார்த்தா ஆண்டவர் சைலண்டா தன்னுடைய பேச்ச முடிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் பேதுருட்ட, யாக்கோபிட்ட, யோவான்ட்ட பேசல. இதான் அவங்ககிட்ட பேசின உலகத்துல கடைசி வார்த்தை போல எனக்கு தெரியும். இனி தூங்குங்கப்பா, இனி நல்லா தூங்குங்க. என் டைம் முடிஞ்சிருச்சு. உலகத்துல நான் வாழ போற டைம் முடிய போகுது. இந்த வந்துட்டான்ல, வந்துட்டான் யூதாஸ் வந்துட்டான், என்னை காட்டி கொடுக்குற வந்துட்டான். இனி நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா வேலைக்கு போங்க, நல்லா உலகத்துக்காக சம்பாதிங்க, ஃபங்க்ஷன் வீடுனா ஓடுங்க, வேலைன்னா ஓடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கப்பா. இனி செய்யுங்க, இனி செய்யுங்க, இனி செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. ஏன் டைம் முடிஞ்சிருச்சு. 3.5 வருஷம் தான் அவர் ஊழியம் செஞ்சார். 3.5 வருஷம் கத்திக்கொண்டே இருக்கிறார். மனுஷகுமார பாவியுடைய கையில பிடிச்சு கொடுக்க போறாரு. அதுவும் பஸ்கா பண்டிகை வரும்போது அவருடைய பிரசங்கமே மாறுது. பஸ்கா பண்டிகை வரப்போது, என்னை காட்டி கொடுக்குற வருவான், என்னை பிடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு ரொம்ப அவர் அதையே பேசுறாரு. பேசி என்ன பிரயோஜனம்? இயேசுடைய பிரசங்கத்துக்கு எங்க வேல்யூ இல்லாம பேசி தேவனுடைய பிள்ளைல தூங்குனது மட்டும் இல்ல, கடைசி நிமிஷத்துக்கு கூட எந்திரிச்சு ஜெபிக்க முடியல அவங்களுக்கு. அதான் சொல்ல, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்க. இனி நல்லா தூங்குங்கப்பா, நான் போறேன், பிதாவின் சித்தத்தின்படி நான் போறேன். இந்த வந்துட்டான், எழுந்திருங்கள் போவோம். எழுந்திரு, எங்கேயாவது எஸ்கேப் ஆகி அப்படி சைடு வழியா ஓடுவான்னா சொன்னாரு. எழுந்திருங்க போவோம், வேற வழி இல்லை. மரணத்துக்கு எதுனா துக்கம் அவருடைய ஆத்மா கொண்டிருந்தாலும் சிலுவை பாடுகளை ஏற்றுதான் ஆகணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உரைக்கப்படுகிற நேரத்திலேயே கர்த்தரண்ட திரும்பி வந்துருங்க. எத்தனை நாளைக்கு நாங்க இருப்போம்? எத்தனை நாளைக்கு இந்த சபை திறந்திருக்கும்? எத்தனை நாளைக்கு ஊழியர்கள் உங்களோட இருப்பாங்க? தெரியாது. என்னைக்கு ஊழியக்காரங்க உங்களோட இருக்க மாட்டாங்க. என்னைக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பா விதைக்கப்பட்டு கொண்டே இருக்காது. அதான் சொல்றாரு, இனி தூங்குங்கப்பா, இனி தூங்குங்க, நான் போறேன், எழுந்திருங்க போவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆண்டுடைய அன்பை நினைச்சு. நான் போறேன், நீ இருன்னு சொல்லல, எழுந்திருங்கள் போவோம், நம்ம எல்லாரும் போவோம் அப்படிங்கிறாரு. என்ன நம்பிட்டாரு பாருங்க. இப்பவும் பேதுரு என் கூட வருவான். என்ன ஒரு நம்பிக்கை.
கடைசி நேரத்தில் கூட அந்த பேதுருவை இவ்வளோ நேசிச்சு, பேதுரு பேதுரு பேதுருன்னு அவர் இருதயம் பேதுருக்கா துடிச்சிட்டே இருக்குது. அந்த பேதுரு மறுதளிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டாரு. இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்க. 5வது வார்த்தை மத்தேயு 26:50. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இதுல வாசிக்கிறோம், 5வது வார்த்தையா நான் சொல்றது, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்கிறார். யூதாஸை தான் பார்த்து கேட்கிறாரு. எப்படி கேட்டிருக்கணும்? ஏ பாவியே, ஏ துரோகியே, ஏ படுபாவி பயல, நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டிருக்கோம். நம்ம அப்படிதான் கேட்போம். அந்த சிநேகிதனேன்னு சொல்ற வார்த்தையிலே அவன் உள்ள உடைஞ்சிருக்கணுமா வேண்டாமா தேவனுடைய பிள்ளைகளே? ஆஃப்டர் ஆல் ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு, வானமும் பூமி அவருடையது, இவன் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு ரபி நீர் வாழ்கன்னு சொல்றது போல வாழ்த்தி அவரை வஞ்ச புகழ்ச்சி அணி போல செய்து அவரை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான். இவர் தான் இவரை பிடிச்சிட்டு போங்க காட்டி கொடுக்கிறவனை பார்த்து சொல்றாரு, ஏ சிநேகிதனை எதுக்குப்பா நீ வந்திருக்க? தெரியாத அப்பாவுக்கு எதுக்கு வந்திருக்கான்னு கேட்கிறாரு. நீ எதுக்குப்பா வந்திருக்கிற? தேவனுடைய பிள்ளை எதுக்கு வந்திருக்கிறோம்? இன்னைக்கு சபைக்கு நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னு வந்திருக்கிறோமா? இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கொஞ்ச நேரம் சர்ச்சில் போய் சும்மா உட்காந்து முகத்தை காட்டிட்டு வருவோம்னு வந்திருக்கிறோமா? எதுக்கு வந்திருக்கிறோம்? தேவனை தேடி வரும்போதெல்லாம் எதுக்கு தேவனுடைய பிள்ளையில வர்றோம்? நோக்க அறிஞ்சு வர்றோமா? தேவ சித்தம் அறிஞ்சு வர்றோமா? தேவனுடைய விருப்பப்படி வர்றோமா? தேவனுடைய விருப்பப்படி ஆராதிக்கிறோமா? எதுக்கு வர்றோம் தேவ சமூகத்துக்கு? நிறைய பேரால ஆராதிக்கவே முடியல. நான் பிரசங்கத்தில் சொல்லணும்னு நினைச்ச சில காரியங்களை கர்த்தர் தம்முடைய தாசன் மூலமாய் பேசினார். ஆவியானவர் நம்முடைய மத்தியில மகிமை அவர் இடைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆராதனையில அந்த மாதிரி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கிறோம்? ஒரு சகோதரி ஒரு சபையில ரொம்ப கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருந்தாங்களாம். அந்த பாஸ்டர் நினைச்சாரா, இந்த சகோதரி இப்படி ஆராதிக்கிறாங்களேன்னு நினைச்சு அவர் பிரசங்கம் பண்ண போனவர் கடைசி வரை உட்கார்ந்து நின்று அந்த சகோதரியை கூப்பிட்டு, நீங்க ஆராதிச்ச ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப கர்த்தரை ஆராதிச்சிங்களே, நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டாராம். அவங்க சொன்னாங்களா, நான் ஒரு வேலையும் செய்யல. அப்போ உங்க கணவன் என்ன வேலை செய்யறாரு? என் கணவனும் வேலை செய்யல. அப்ப எப்படிப்பா சாப்பிடுறீங்க? 2 பேரும் வேலை செய்யலங்கிறீங்க, எப்படி உங்க சாப்பாடு, உங்க செலவுக்கெல்லாம் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னபோது அந்த சகோதரி சொன்னாங்களா, எங்களுக்கு 8 லாரி இருக்குது, 2 ஜேசிபி இருக்குது, ஒரு கிரேன் இருக்குது பாஸ்டர், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, அந்த வருமானம் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அப்பதான் நினைச்சாராம், 8 லாரி வச்சுட்டு அவங்களால இவ்வளவு ஆராதிக்க முடியும்னா, நமக்கு ஒரு சைக்கிள் இருந்தாலே நமக்கு ஆராதிக்க முடியல நிறைய பேருக்கு. நான் நினைக்கிறேன் இப்ப அந்த அம்மாவுக்கு 16 லாரி கர்த்தர் கொடுத்திருப்பாருன்னு. எத்தனை லாரி நம்ம வீட்டு முன்னால் நிற்கிறதுங்கிறது நமக்கு மேட்டர் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. எவ்வளவு நம்முடைய இருதயம் உடைத்து தேவ சமூகத்தில் ஊற்றப்படுகிறது என்பதே விஷயம். எதுக்காக வர்றோம்? இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக வர்றோம், கர்த்தரை பார்க்கறதுக்காக வர்றோம், கர்த்தரை தேடுறதுக்காக வர்றோம், கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். எதுக்காக வர்றோம்? அவர் தான் கேட்கிறார், எதுக்காகப்பா நீ வந்த? அந்த வார்த்தையை கேட்டு கூட யூதாசுடைய உள்ளம் கடினமா இருந்ததுனால அவனுடைய உள்ளம் உடைக்கப்படவே இல்லை. அவன் அப்படியும் காட்டி கொடுத்துறான், சிநேகிதனேன்னு கூப்பிட்டாலும் காட்டி கொடுத்துறான். அன்பான தேவஜனமே, பிரியமான தேவஜனமே, கர்த்தருக்குள் பிரியமானவர்களை இப்படியெல்லாம் ஊழியக்காரங்க வாயிலிருந்து வார்த்தை வரும்போது அதெல்லாம் நீங்க யோசித்து பார்க்கணும். அன்பான தேவஜனன் யார் கூப்பிடுவா? அதான் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை, என் புறாவே, என் உத்தமியே, கண்மலை சிகரங்களிலும் கண்மலையின் மறைவுகளிலும் சிகரங்களின் மறைவிலும் தங்குகிற என் புறாவே என்று சபையை பார்த்து கூப்பிடுகிற வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் ஆனந்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மை தேவனுடைய பிள்ளைகளே. யார் நம்மளை இப்படி கூப்பிடுவா? அன்பே, ஆருயிரே, அழகேன்னு யாருங்க நம்மளை கூப்பிடுவா? எவ்வளவு பாவம் செஞ்சாலும், அதான் ஓசியில வாசிக்கிறோம், எப்ராயிம் தூரமா போய்கிட்டே இருந்தாலும் உன்னை மறக்கவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லி ஒரு தேவன் வாக்கு பண்ணி அவனை அழைத்து வர்றாரு எப்ராயிம. மறுபடியும் என்னத்துக்காக வந்திருக்கிறாய் சிநேகிதனே? அவரு இதெல்லாம் வாசிக்க நேரில் வாசிக்க வேண்டாம். மத்தேயு 26:64, மார்க் 14:62 அவர் ஏன் வந்தேங்கிறத சொல்றாரு பாருங்க. அவர் இயேசு எதுக்கு வந்தேங்கிறத சொல்றாரு. மனுஷகுமாரன் மேகங்கள் மேல வரப்போறத அறிவிக்கிறார் பாருங்க. அந்த சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு கடைசி நிமிஷத்துல கூட சொல்றாரு, வருகையில இன்னொரு முறை வருவேன், வானங்கள் மேகத்தின் மேல் வருகையில இருக்கிறத நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்றாரு.
2ஆம் வருகையை, பகிரங்க வருகையை சிலுவைக்கு போகும் முன்பதாக அங்க ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. நான் இன்னொரு முறை வருவேன். இப்ப மனுஷனாய் பிறந்து உலகத்தின் பாவத்துக்காக அடிக்கப்படும்படி பிறந்திருக்கிறேன். ஆனா நான் இன்னொரு முறை வருவேன். அவர் எதுக்காக இந்த உலகத்துல வந்தாருங்கிறத அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம எதுக்காக தேவனை தேடி வர்றோம்? நம்ம எதுக்காக சபைக்கு வர்றோம்? கல்யாணத்துக்காக சபை, ஞானஸ்நானத்துக்காக சபை, கல்லறைக்காக சபை. இயேசுவின் நாமத்தினால எதையும் எதிர்பார்த்து சபைக்கு வர்றதா இருந்தா வர வேண்டாம். சபை என்ன செய்தது என்று கேட்காதீர்கள், நான் சபைக்கு என்ன செய்தேன் என்று கேட்கணும். நேரு சொல்வாராம், நாடு என்ன செய்தது என்று கேட்காதே, நாட்டுக்காக நீ என்ன செய்தாய் என்று கேள் என்று ஜவஹர்லால் நேரு அடிக்கடி சொல்வாராம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எதுக்காக தெய்வ சமூகத்துக்கு வர்றோம்? சிநேகிதனேன்னு கூப்பிட்டார்ல, அந்த வார்த்தை நம்ம உள்ளத்துல உடைக்கல. நம்மை உடைக்கும்படி, நம்மை உருவாக்கும்படி, நம்ம உணர்த்தும்படி எத்தனையோ அன்பின் வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசிட்டே இருந்தாரே. 6வது வார்த்தையை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவர்கள் முகமாய்த் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதுல வாசிக்கிறோம், இயேசு கல்வாரி சிலுவைக்கு அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிறார். இப்போ இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போறாங்க. அவரால் சுமக்க முடியல. சிறைனை ஊரனாகிய சீமோனை கொஞ்சம் கட்டாயப்படுத்தி சுமக்குறாங்க. திரள் கூட்டமான ஜனங்களும் புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றாங்க. ஏன்னா அந்த பாடு ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. சாதாரணமா அந்த பாடுகளை பார்க்க முடியாது, அவ்வளவு கொடுமையா இருந்துச்சு. சிலுவைக்கு போகும் முன்பதாகவே, சிலுவையில் அடிக்கப்படுக முன்பதாகவே 350 போர் சேவகர்களும் 50 குதிரை வீரர்களும் அவரை கொல்கதா மலைக்கு இழுத்து சென்றார்கள். ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே போகுது, அடிபட்டுக்கிட்டே போறாரு. ஆனா நமக்கு இங்க வந்து கையை தூக்க முடியல, கையை உயர்த்த முடியல, கத்த முடியல, தேவ சமூகத்துல கண்ணீர் வரல, ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே போகுது. சரித்திரம் சொல்லுகிறது, அந்த அவர் அடித்த அந்த சாட்டையில நுனியில சிறிய சிறிய கற்களை கட்டியிருப்பாங்க, கூர்மையான கற்கள். ஒவ்வொரு முறை அடிக்கும் போதும் அந்த கற்களானது அவருடைய முதுகில் உள்ள சதையை பிய்த்து கொண்டே வருமாம். 1000க்கும் மேற்பட்ட காயங்கள் 5000க்கும் மேற்பட்ட காயங்கள் அவர் சரத்தில் இருந்ததாகவும் 150 ஆழமான காயங்கள் அவர் சரத்தில் இருந்ததாகவும் சரித்திரம் சொல்லுகிறது. இதை பார்க்கும்போது அந்த ஜனங்கள் புலம்பி அழுறாங்க. ஏன் அப்படின்னா, அவரை ஒவ்வொரு முறை அடிச்சு அடிச்சு அவர் தோல்ல சிலுவை இருந்தனால, அந்த சதையை பிச்சுட்டு வந்தனால அந்த சதைகள் பீந்து பீந்து அந்த சிலுவையில ஒட்டி இருந்துச்சான். யூதர்களுக்கு சிலுவை அருவருப்பு, அவங்க சுமக்க மாட்டாங்கங்க. அதனால தான் சிறைனை ஊரனாகிய சீமோனை, நீயாவது சுமப்பா, அவன் யாருன்னே தெரியாது, அவன் பண்டிகைக்கு வந்தவன், இங்க என்னமோ கூட்டமா இருக்குன்னு எட்டி பார்த்தவன், அவனை போய் சொல்றாங்க சிலுவை சுமன்னு. ஓ, அவரை எல்லாரும் அழுறாங்க. அப்படியா, அழுறீங்களோ? நல்லா அழுங்க. இதுக்கே அழுறீங்களா? நான் இன்னும் கல்வாரி சிலுவை எப்படி என்ன அடிப்பாங்க? அப்படியெல்லாம் அப்பா சந்தோஷப்படலை. அவர்கள் முகமாய் திரும்பி, நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கப்பா. அவருக்காக அழுறோங்கிறத சந்தோஷப்படலை. எனக்காக அழ வேண்டாம், நான் இன்னைக்கு மறிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பேன், நான் பிதாவிடத்தில் ஏறி போக போறேன், அதனால எனக்காக நீங்க அழ வேண்டாம், உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுங்க. ஏன் நீங்க கேட்கலாம், நாங்க ஏற்கனவே பிள்ளைகளுக்காக அழுதுட்டு தானே இருக்கிறோன்னு. அந்த அழுகை சொல்லல, ரட்சிப்புக்காக, ஆத்தும மீட்புக்காக, சபைக்கு வருவதற்காக, பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல மனம் திரும்புவதற்காக எத்தனை பேர் அழுறோம்? நிறைய பேருக்கு அதுக்கெல்லாம் அழுகிறாது. பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலன்னா கண்ணிலேருந்து கண்ணீர். ஐயா, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு பிள்ளை இல்லைன்னா அதுக்கு ஒரு அழுக, வேலை கிடைக்கலன்னா அதுக்கு ஒரு அழுக, பிள்ளைக்கு சோமலைன்னா அதுக்கு ஒரு அழுக. அது 30 வயசாகியும் ரட்சிக்கப்படாமலே இருக்கும், அது 25 வயசாகியும் ஞானஸ்நானம் பெறாமலே இருக்கும், அது 40 வயசாகியும் அபிஷேகம் பெறாமலே இருக்கும். அதுக்கெல்லாம் தாய் தகப்பன்மார் கண்ணிலேருந்து கண்ணீர் வருவதே இல்லை. சின்ன சின்ன காரியத்துக்காக, தேவையில்லாத காரியத்துக்காக அழுது விட்டுருக்கல தேவனுடைய பிள்ளைகளே. உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னாரே. அப்போ கண்ணீரின் ஜெபம் எவ்வளவு அவசியமானது. முக்கியமான நம்முடைய குடும்பத்திற்காக செய்கிற கண்ணீர் ஜெபம் மிகவும் அவசியமானது. என்னுடைய பிள்ளைகளே, நமக்கு தான் கண்ணீரே வரலையே. ஒரு நாள் ஜெபத்தை விட்டா கூட நமக்கு கண்ணீர் வரணும். பேதுருவை ஏன் ஆண்டவர் மறுபடியும் கரங்கள் எடுத்தாரு? லூக்கா 24 நினைக்கிறேன் வாசிக்கிறோம். அவன் வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அந்த அழுக இல்லவா தேவனிடம் திருப்பிச்சு, அந்த அழுக வைராக்கியமுள்ள ஒரு அப்போஸ்தலனை மாத்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, எனக்காக அழாம அவங்களால எப்படி அழாம இருக்க முடியும்? தெரியல அந்த ஜனங்களுக்கு. ஓசன்னா என்று சொன்ன பாடின அதே ஜனங்கள் தான் அழுறாங்க, அதே ஜனங்கள் தான் சிலுவையில் அறையணும் ஒப்பு கொடுக்குறாங்க. தெரியல உங்களுக்கு? ஓசன்னா என்றால் கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே எங்களை விடுவியும் என்று அர்த்தம். தெரியாமலே ஓசன்னா ஓசன்னா சொல்றாங்க. இன்னொரு மேசியா வருவார், அவர் தான் ரட்சிப்பார், இவர் மேசியா என்று தெரியாமலே கத்துறாங்க அந்த ஜனங்கள். எத்தனை பேர் பிள்ளைகளுக்காக அழுறீங்க? எத்தனை பேர் குடும்பங்களுக்காக அழுறீங்க?
ஆண்டவராக இயேசு மனுஷகுமாரனாய் இந்த உலகத்துல பிறந்த தேவன் ராஜாதி ராஜாவாய் அவர் வரும்போது அவருடைய வருகையில கைவிடப்படக்கூடாது என்கிற ஆதங்கத்தோடு எத்தனை பேர் குடும்பமா ஜெபிக்கிறீங்க? பிள்ளைகளுக்காக மீட்டு விடுங்கள் உங்களுடைய குடும்பத்தை. நிறுத்திருங்க கொண்டு வந்து சபையில. முழங்கால வாங்கி உங்க குடும்பத்தை, கண்ணீருக்குள்ள கொண்டு வாங்க குடும்பத்தை. கண்ணீர் ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆண்டவரே ரட்சிக்காம நான் விட மாட்டேன் ஆண்டவரே. நீங்க சாப்பிடுவீங்களோ சாப்பிட மாட்டீங்களோ, நீங்க சில காரியத்தை ஒதுக்குங்க, சில காரியத்தை தியாகம் பண்ணுங்க, சில காரியத்தை பிரதிஷ்டை பண்ணுங்க. ஆண்டவரே ரட்சிச்சிருங்க. அப்படி செஞ்சதுனால தான் நாங்கள் 3ஆம் தலைமுறைகளாய் நாங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ரீபாலா சாந்து நாமானா அரிகாபா ரீகாபாரா போஷாதாரா ரியாந்தனா. உன் கண்ணீரின் ஜெபம் தலைமுறைக்கு தேவை. தேவனுடைய பிள்ளைகளே, உன் அழுகையின் ஜெபம் தலைமுறைக்கு தேவை. இயேசுவண்டை திரும்பி வந்து கண்ணீரை தேவசமூகத்திலே காணிக்கையாக்கு. அப்படி காணிக்கையாக்கிட்டீங்கன்னா உங்க தலைமுறைகள் வாழ்ந்திருப்பதை நீங்க பார்ப்பீங்க. கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் இப்படியே இரத்த வெள்ளத்துல அவர் கொண்டு போகப்படுகிறார். நமக்கு ஒரு சின்ன சின்ன பாவத்தை விட முடியல, சின்ன சின்ன காரியத்தை வெறுக்க முடியல. இது ரொம்ப பிடிச்சிருக்க ஆண்டவரே, இப்படி பேசுவேன் ஆண்டவரே, இப்படி அவங்கள 4 கேள்வி கேட்பேன் ஆண்டவரே, யாரையும் மன்னிக்க மாட்டேன் ஆண்டவரே, யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் ஆண்டவரே. நீங்க சும்மா இருக்கும்போது மத்திய 26 எடுத்து வாசித்து பாருங்க, 26, 27 இதெல்லாம் வாசித்து பாருங்க. அழாம நீங்க வாசித்தீங்கன்னா உங்க கண்ணுல இருந்து உங்க இருதயத்துல கல்வாரி அன்பு ஊற்றப்படலாம் நான் சொல்வேன். அழாம வாசிக்க முடியாது. கடைசி வார்த்தை வாசித்து முடிச்சிடலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18:23. இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். இதுல அவர் சொல்றார் 7வது வார்த்தையா, என்னை ஏன் அடிக்கிறாய். எங்க பிரதான ஆசாரியன் வந்து இயேசுவை நியாயம் விசாரிச்சுட்டு இருக்கிறான். நியாயம் விசாரிக்கும் போது இந்த காய்பா சொல்றான், எப்பா கொஞ்சம் உன் பிரசங்கத்தை பத்தி சொல்லு, உன் போதகத்தை பத்தி சொல்லுன்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன்ட்ட ஏன்பா கேட்க, ஜனங்கள்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்றாரு. உன்னை பக்கத்துல இருக்கிற சேவகன்னு நீ பிரதான ஆசாரியனுக்கு இப்படிதான் உத்தரவு சொல்வியான்னு சொல்லி முந்தின வசனத்திலே பார்க்கிறோம், ஓங்கி ஒரு அறை விடுறான். ஆண்டவர் கேட்கிறாரு, என்னைய அடிக்க, எப்ப என்னை எதுக்கு அடிச்ச, நான் தகாத மாதிரியா பேசினேன், என்னைய அடிக்க. ஒரு அப்பா வாயை திறந்து கேட்கிறாருல, என்னைய அடிக்க. இங்க மாத்திரம் அவர் அடிக்கப்படல தேவனுடைய பிள்ளைகளே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:67 வாசிக்கிறோம், சிலர் அவரை அடித்தார்கள். மார்க் 14:65 துப்பவும் வேலைக்காரர் கன்னத்துல அரைஞ்சார்கள். கன்னத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கன்னத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான். கன்னத்துல ஓங்கி அரைஞ்சானா. அங்க வாசிக்கிறோம் மத்தேயில சிலர்னு, மார்க்ல வாசிக்கிறோம் வேலைக்காரரும் கன்னத்துல அரைஞ்சாங்களாம். அவரை துப்பி, அவரை கன்னத்துல அடிச்சு, அவரை கொட்டி, அவரை முகத்தை மூடி. இந்த பாடுகள் யாருக்காக? இந்த பாடுகள் யாருக்காக? தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தையை முடிக்க போறேன். எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப அள வச்சது, என்னைய அடிக்க, என்னைய அடிக்கிற. அப்படி எப்படிங்க அவரால் கேட்க முடிஞ்சிச்சு? எனக்கு என்னால் அதை அழாம வாசிக்கவே முடியல. எப்போ இப்படிலாம் கேட்டீங்களாப்பா, என்னைய அடிக்கன்னு கேட்டீங்களாப்பா. நம்ம நினைக்கிறோம் நம்ம அவரை அடிக்கவே இல்லை, அந்த வேலைக்காரன் தான் அடிச்சான். நல்லா கவனிக்கணும், இங்க அடிச்சிட்டு இருக்கிறாங்க இயேசுவை. நீங்க யோவான் 18 அதிகாரம் 18ஆம் வசனம் 25ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருந்தான்னு போட்டுச்சு. அவர் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவன் குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கிறான். அவன் தூரத்துல பின் சென்றுட்டு இருக்கிறான், வேடிக்கை பார்க்கறதுக்கு என்ன நடக்குமோன்னு பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கிறான். ஆனா இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுறாரு. இப்ப இங்க அடிக்கிறான் நியாயம் விசாரிக்கிற இடத்துல. நம்மளும் இதான் செய்யறோம். அவரண்ட திரும்பி வரணும்னு எதிர்பார்க்கும் போது நம்ம குளிர் காஞ்சிட்டு இருக்கிறோம். நிர்விசாரமாகிய குளிர், பாவமாகிய குளிர், சாபமாகிய குளிர், பெருமையாகிய குளிர்ல சிலர் அப்படியே காஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது அப்படியே நல்லா இருக்குது அவங்களுக்கு அந்த குளிர்ல இருக்கிறது. இது குளிர் காய வேண்டிய காலம் அல்ல, நம்ம அனல் கொண்டு தேவனுக்காய் எழும்ப வேண்டிய காலம் இது. ஒரு ரத்தத்தை கர்த்தர் நமக்காக ஊற்றி கொடுத்தார். என்னைய அடிக்கன்னு கேட்டாரு. நீங்களும் நான் இன்னும் அவரை சிலுவையில் அடிச்சிட்டு இருக்கிறோம். நீங்க கேட்கலாம் எப்போ அடிச்சோன்னு. ஜெபத்துக்கு வராமல் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் சிலுவையில இயேசுவை அடிக்கிறீர்கள் என்று அர்த்தம்.
ஊழியக்காரனுடைய வார்த்தையை புறந்தள்ளும் போதெல்லாம் நீங்கள் மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அடிக்கிறேன் என்று தெரியும். இந்த தெரியுமா, இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? சபையில வந்து உன்னால் விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்க முடியும் என்றால் நீ மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைகிறாய். இன்னும் பாவத்திற்கு நீ அடிமையா இருப்பாய் என்றால் இன்னும் நீ இயேசுவை சிலுவையில் அறைகிறாய். இன்னும் போதை பொருளுக்கு நீ அடிமையா இருப்பாய் இன்னும் நீ இயேசுவை சிலுவையில் அறைகிறாய். கெட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து வருமா இன்னும் இயேசுவை நீ சிலுவையில் அடித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த ஒரு பாட்டை பாடி நான் அப்படியே உங்களை ஆவியில் நடத்த விரும்புகிறேன். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே, அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை, நாமும் ஜெயிப்போம் நாமும் ஜெயிப்போம் நாமும் ஜெயிப்போம் ரத்தத்தால், நாமும் ஜெயிப்போம் நாமும் ஜெயிப்போம் நாமும் ஜெயிப்போம் ரத்தத்தால், நாமும் ஜெயிப்போம் நாமும் நாமும் ஜெயிப்போம் ரத்தத்தால், நாமும் ஜெயிப்போம் நாமும் ஜெயிப்போம் நாமும் ஜெயிப்போம் ரத்தத்தால், நாமும் ஜெயிப்போம் நாமும் ஜெயிப்போம் நாமும் ஜெயிப்போம் ரத்தத்தாரி. பாபா பரகதானா ரைஷதாரா. உனக்காய் காய்ந்து வடிந்தோடு ரத்தம், ரத்தத்தால் உன் பலவீனங்கள் மூடப்படுகிறது, ரத்தத்தால் உன் பலவீனங்கள் மூடப்படுகிறது, ரத்தத்தால் உன் வியாதிகள் மறையப்படுகிறது. அது இம்மானுவேலின் ரத்த ஊற்று, இம்மானுவேலின் ரத்த ஊற்று உனக்காக கல்வாரி சுமந்து புரண்டு அது ரத்த வெள்ளமாய் ஓடி வருகிறது சபைக்குள்ள. தேவனுடைய பிள்ளையே, ரத்தத்தில் மூழ்கி விடு. உன் பாவத்தை ஒப்புக்கொண்டு இயேசுவின் நாமத்தினால மறுபடியும் சிலுவையில இயேசுவை நீ அறையாதே. ரிகா பாரா பாரா தாரா ரகமானா மௌஷந்தலக துரமானா மரிகபா ஓரிகபானா மௌஷந்தனா. உன் அக்கிரமங்கள் அந்த இரத்தத்தில் மூழ்கடிக்கப்படட்டும், உன் பாவங்கள் அந்த இரத்தத்துக்குள் மூழ்கடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இனி பாவத்தை திரும்பி பார்க்காதே. என்னை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்கிறார் தேவஜனமே. நீ ஏன் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறாய்? ஓராகபானா ரதனமானா ரியாந்தரகதுனா ரேகபானா சலகதுரியாந்தனமனமா. என்னையே அடிக்க, ஏன் அந்த வார்த்தையை நான் அப்படி ஹைலைட் பண்ணேன்னா, ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவது கொண்டு போகும் என்பது 17 முட்கள் நிறைந்த ஒரு கிரீடத்தை தலையில வச்சாங்களா. பாஸ் சொன்னாங்க, நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கும்படிக்கு அவர் முள்கிரீடம் சூட்டப்பட்டார். அந்த 17 முள்ளும் இங்க குத்தி பின்னால் வர்ற அளவுக்கு அவர் அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. 3 முறை தடுமாறி விழுந்தார். 17 மணி நேரம் தாகம் தாகம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாராம். நான் தாகமா இருக்கிறேன், நான் தாகமா இருக்கிறேன், நான் தாகமா இருக்கிறேன். அவருக்கு கொடுக்கப்பட்டது தண்ணீர் அல்ல, கசப்பு கலந்த காடி. எவ்வளவு உதிரத்தை ஊற்றி கொடுத்துட்டு தான் கேட்கிறாரு, இங்க என்ன ஏன் அடிச்ச? தேவனுடைய பிள்ளை அடிச்சிடாதீங்க ஆண்டவரை. ஒரு சின்ன இரத்த சாட்சி கதையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உண்மையா நடந்தது. பிளான்டினா என்ற ஒரு சிறுமி இருந்தாள். ரோம அரசாங்கம் இஸ்ரவேல் யூத ஜனங்களை கிறிஸ்தவ ஜனங்களை ஒடுக்கின ஒரு காலம் அது. அவள் தற்செயலாய் ஒரு எஜமானுடைய அம்மா வீட்டில் வேலைக்கு சேர்ந்தாள். ஒரு குட்டி பிள்ளைவா. எஜமானி அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால இவளும் அந்த அம்மாவோடு சேர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். 2 பேரும் கர்த்தரை துதிப்பார்கள், 2 பேரும் கர்த்தரை ஆராதிப்பார்கள், 2 பேரும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். இது எப்படியோ அந்த ரோம அரசாங்கத்துக்கு தெரிந்து அந்த ரோம சிப்பாய்கள் வந்து இந்த அம்மாவையும் அந்த பிள்ளையும் இழுத்து சென்றார்கள் சித்திரவதை செய்யும்படி. அந்த சித்திரவதை தாங்காமல் இந்த பிளான்டினா என்கிற அந்த சிறுமிக்கு முன்பதாக அந்த தாயார் மரித்து விட்டார்கள், அந்த எஜமானி அம்மா மரித்து விட்டார்கள். அப்பொழுது எல்லாரும் இந்த சிறுமிட்ட சொன்னாங்களா, நீயும் ஆண்டவராக இயேசுவை மறுதலித்து விடு, இல்லையென்றால் நீயும் இதே போல சித்திரவதை ஆக்கப்படுவாய் என்று. அந்த குட்டி சிறுமி சொன்னாலாம், என்னால் அப்படி இயேசுவை மறுதலிக்க முடியாது, நான் வாழ்ந்தால் இயேசுக்காய் வாழ்வேன் என்று சொல்லி இயேசுவை அவள் மறுதலிக்கவே இல்லை. ஆகவே அவள் கொடூரமாய் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு ஜெயிலில் அடைத்து வைக்கப்பட்டாள். ஒவ்வொரு நாளும் அவளை காலையில் இந்த சிறைச்சாலையில் இருந்து இழுத்து வருவார்களாம். இழுத்து வந்து சூடாக்கப்பட்ட மின்சாரத்தால் சூடாக்கப்பட்ட ஒரு நாற்காலியிலே அவளை கொஞ்ச நேரம் உட்கார வைப்பார்களாம். உட்கார வைத்து விட்டு அவளை இழுத்து செல்வார்களாம். சரத்தில் ஏகப்பட்ட காயங்கள். அவளுக்கு சாப்பாடு கொடுக்கப்படவில்லை, தண்ணி கொடுக்கப்படவில்லை, அவளை பட்சமாய் விசாரிக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட அவள் மரணத்துக்கு சமீபமாய் வந்து கொண்டிருந்தாள். கடைசி முறையாக அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டது. அவளுக்கு முன்பாக எத்தனையோ கிறிஸ்தவர்களை இரத்த சாட்சியை மறிக்க வைத்து, நீயும் இவர்களைப் போல மறித்து விடுவாய், கடைசி முறை உனக்கு சந்தர்ப்பம் தருகிறோம் என்று சொன்னார்களாம்.
அவளோ இரத்த சாட்சியை மறிக்கிற ஒவ்வொரு இடத்துல போய் சொன்னாலாம், இயேசுவை மறுதலிச்சிடாதீங்க, கொஞ்ச நேரம் தான் இந்த பாடுகள், நாம் தேவனிடத்துல சேர போகிறோம், பரலோகம் நமக்காய் காத்திருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அந்த கொடூர அந்த குற்றீராய் விடப்பட்டிருந்த சிறுமி ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தாளாம். நாட்கள் வந்தது. ஒரு அறையில பசியினால அநேக மாதங்களாய் பசியினால அடைக்கப்பட்டிருந்த ஒரு காண்டா மிருகத்துக்கிட்ட இந்த சிறுமியை தூக்கி அப்படி வீசினார்கள். உயிரோடு குற்றீராய் இருந்த ஒரு சிறுமிதான், உயிர் மாத்திரம் இருக்கிறது அவளுக்கு. அதை வீசினார்கள். அதே காண்டாமிருகம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க தன்னுடைய கொடிய கொம்புகளாலே அந்த பிள்ளை அப்படி ஒரே இதுல பித்து கிழித்து எரிய ஆரம்பிச்சது. அவள் கண்களை மூடினாள், ராஜாவை தரிசிக்க போனாள். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்முடைய வைராக்கியம் எப்படிப்பட்டதா இருக்குது. அவர் கேட்கிறாரு, என்னையும் பாடிக்க, நான் என்னப்பா செஞ்சேன் உனக்கு? தயவு செய்து வார்த்தை முடிக்க போறேன் தேவனுடைய பிள்ளை. ஆண்டவர் அடிச்சிடாதீங்க, அவர் அடிபட்டது போதும், ஏற்கனவே ரொம்ப அடிபட்டாரு, இனி அடிக்கப்பட வேண்டாம். அவரு இனி அவருடைய காயங்களை முத்தமிடணும். அவர் இனிமே அடிக்க வேண்டாம். அவரை எவ்வளவு அடிபட்டாரு, 5 தடவை 39 அடிகளா சாட்டையால பிற்கப்பட்டாரே. அதான் ஏசாயா எழுதுறார் 53ஆம் அதிகாரத்துல, உழுகிறவனுடைய படைச்சால்களை போல அவருடைய முதுகு உழப்பட்டிருந்தது. அவர் அந்த கேடு அடைந்திருந்தார். அவர் பார்க்கதற்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடு அடைந்திருந்தார். அப்படி எழுமி நிற்கலாம். முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் உராவாரே ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வே, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வே, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வே, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வே. காயங்களை முத்தப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்காக பிற்கப்பட்ட தேவனுடைய சரீரம் அவருடைய காயத்திலிருந்து வழிந்தோடு ரத்தத்தால் முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை நோக்கிப்பார். உனக்காக அடிக்கப்பட்ட சரீரம். அவர் கேட்கிறார், என்னையே அடிக்கிற அன்பான தேவ ஜனமே, அன்பான தேவ சபையே, மீண்டும் மீண்டும் இயேசுவை சிலுவையில் அடித்துக் கொண்டிருக்கிறாயோ?